மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்
ஏழை பிள்ளைங்க பசி வேற என்ன செய்வாங்க? கல் உடைக்க மாடு மேய்க்கன்னு போயிடுறாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பள்ளிக்கூடத்துல மத்தியானம் சோறு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகும். என்ன சொல்றீங்க? ஆமா, திட்டத்தை ரெடி பண்ணுங்க. இப்பவே ஆண்டு வருமானத்துல 4ல் ஒரு பகுதியை, அதாவது 10 கோடி ரூபாயை கல்விக்காக செலவு பண்றோம். இத இன்னும் அதிகப்படுத்தணும்னா புதுசா வரிகள் விதிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. புதுசா வரி விதிச்சா ஜனங்களுக்கு அரசு மேல அதிருப்தி ஏற்படும். எப்பவுமே ஓட் பேங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பார்க்க கூடாது. மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், அதான் முக்கியம்னு உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும். பட்னியோட ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு வந்த அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமாங்க. இந்த பாருங்க, கவர்மெண்டால எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைகளுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும். முடியலங்கிற நிலைவண்டா எங்கிட்ட சொல்லுங்க. இந்த திட்டத்துக்காக நான் ஊரா போய் பிச்சை எடுத்துட்டு வரேன். பஞ்சாயத்து போர்டுல பணம் கட்டி இருக்கியா? இல்லையா, யாரோ 4 ஆபீசர் வந்தாங்க, பார்த்தாங்க, பைப் இல்லைன்னுட்டு இதை போட்டுட்டு போனாங்க. வெளியே பஞ்சாயத்து போர்டு ஆபீசர் நிக்காரு, நான் கூப்பிட்டேன் அவரை வரது. சரிங்க. நீ யாருக்கிட்டையாவது எங்க வீட்டுல பைப்பு போடுங்கன்னு சொன்னியா? இல்லையா, யாருக்கிட்டையும் சொல்லல. நீ மந்திரி ஆனதும் அவங்களா போட்டுட்டு போயிட்டாங்க. ஐயா வணக்கம், கூப்பிட்டீங்களா? இந்த பைப் கனெக்ஷன் என்ன உங்க ஏற்பாடா? அம்மா தெருக்குழாயில தண்ணி பிடிக்கிறத பார்த்தையா? அதான். எங்க அம்மா மட்டுமா? தெருக்குழாயில எத்தனை பேர் கண்டுபிடிக்காங்க? அத்தனை பேருக்கு நீங்க ஓட்டு போய் போட்டு கொடுப்பீங்களா? நம்மோட முதல் குறிக்கோள் நாட்டுல வறுமையை ஒழிக்கணும், அறியாமையை போக்கணும். ஒரு நாட்டுல பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாம இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்படுமான்னு. இதுக்காகத்தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கோம். சின்ன பிள்ளைங்க எவ்வளவு பேர் நடப்பீங்க? 10 பரலாங் நடப்பீங்க. கஷ்டப்பட்டு 15 பரலாங் நடப்பீங்க. அதுக்கு மேல அதிக தூரம் உங்களை நடக்க விட்டா கலப்புல தூங்கிட மாட்டீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்னு. அதனாலதான் 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைலுக்கு ஒரு இடைநிலை பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் வச்சிருக்கோம். முடியும், நம்மளால முடியும். ஒவ்வொரு கிராமத்திலையும் இதை செயல்படுத்தணும்னு. நன்றி.